ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. மவள உனக்காண்டி தாண்டி காத்துக்கிட்டு நிக்கேன். ஐயோ, கேட்காம ரூமுக்குள்ள வந்துட்டமே. ஒருவேளை கேட்காம ரூமுக்குள்ள வந்ததுக்காண்டி தான் கோவமா பாத்துக்கிட்டு நிக்காரோ. சாரி அர்ஜுன், நான் ஏதோ ஞாபகத்துல கேட்காம உள்ள வந்துட்டேன். ஒன்னும் இல்ல, உங்க தங்கச்சி திடீர்னு உங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்ல, போட்டோ இருக்கான்னு கேட்டா. அதான் அம்மாவோட போட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். அவகிட்ட என்னடி சொன்ன? போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஏய், அந்த ஜெசிகா கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டேன். அது சும்மா பேசிக்கிட்டு நின்ன அர்ஜுன். அதாண்டி, என்ன பேசிக்கிட்டியா, என்ன சொன்னான்னு கேட்டேன். இங்க வரவே மாட்டேன்னு சொன்னேன்ல, வந்திருக்க எப்ப போவேன்னு கேட்டா. அதான் சாரா கல்யாணம் முடிஞ்ச உடனே போயிருவேன் அப்படின்னு சொன்னேன். வேற வேற என்ன, வேற ஒண்ணும் இல்ல. அத பத்தி தான் பேசிக்கிட்டு நின்னோம். எனக்கு பேக் எடுக்கணும், தள்ளுங்க. நில்றி. அர்ஜுன், கையை விடுங்க. நான் தான் பேசிக்கிட்டு நிக்கேன்ல, அதுக்கப்புறம் உன் போக்குல போயிட்டே இருக்க. கை வலிக்குது அர்ஜுன், கையை விடுங்க. எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து எங்கே போக முடியாது. நான் பேசிக்கிட்டே நிக்க, நீ பாட்டுக்கும் அப்ப வீடு மாதிரி போயிட்டே இருக்க. இது என்ன பேச்சு? கையை விடுங்க அர்ஜுன், கை வலிக்குது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவ கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டேன். வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கல, எப்ப போவேன்னு கேட்டா. சாரா கல்யாணம் முடிஞ்சதா போவேன்னு சொன்னேன். வேற கை வலிக்குது அர்ஜுன், கையை விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து நகர முடியாது. வேற அவள்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டேன். இதுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். ரூம்குள்ள கேட்காம வந்ததுக்கு தான் கேள்வி கேட்காருன்னு நினைச்சா, அவ கூட பேசினதெல்லாம் ஒரு குத்தமா? ஏய், உனக்கிட்ட தானே கேள்வி கேட்டேன். அவளுக்கிட்ட வேற என்ன சொன்னான்னு கேட்டேன். அர்ஜுன், கை வலிக்குது, விடுங்க. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. வேற என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவ லைஃப்ல குறுக்க வர மாட்டேன்னு சொன்னேன். வேற வேற அர்ஜுன், எனக்கு கை வலிக்குது, கையை விடுங்க. சரி, இப்ப சொல்லு. அவ்வளவுதான் நடந்தது. நான் போட்டோ எடுக்கிறதுக்காண்டி தான் வந்தேன், தள்ளுங்க. ஒட்டிங்க, நான் பேசிக்கிட்டே நிக்கை. அர்ஜுன், ஏன் இப்படி மிருகத்து மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? கையை விடுங்க. இங்கே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து நகர முடியாது. சரி சொல்லேன், கையை விடுங்க, எனக்கு கை வலிக்குதுலாம். தியா, பதில் சொல்லாம நழுவிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. சும்மா பேசவும் கூடாதா இனிமே? இங்கே ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கான், அது பிறகு இங்க நடக்கதே வேறையா இருக்கான். அர்ஜுன், அவ்வளவுதான் நடந்தது. வரமாட்டேன்னு சொன்னேன்ல, எப்ப போவேன்னு கேட்டா. என் வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன்னு சொன்னா, வரமாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேற என்ன நடக்கணும்? வேற என்ன நடக்கணுமா? ஏடி, எவனை கேட்டுக்கிட்டு நான் அவளுக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். என்ன சத்தியம்? எனக்கு நீங்க வேண்டாம். சோ அது உங்க 2 பேர் பிரச்சனை. உங்க 2 பேர் பிரச்சனைல நீங்க என்ன முடிவெடுத்தா எனக்கு என்ன? இப்படி அவளுக்கிட்ட பேசினா? இப்படி அவளுக்கிட்ட பேசினா? ஆமா, எவனை கேட்டுட்டு அவளுக்கு சத்தியம் பண்ணா? இல்ல, அது நீ பாட்டுக்கு அவன் உனக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுப்ப. ஒருத்திய பிடிச்சிட்டு அவளை விட்டுட்டு இன்னொருத்திய பிடிக்கணும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா ஓ அப்பன மாதிரியோ இல்லனா ஏன் அப்பன மாதிரியோ உனக்கு தோணுதோ? ஐயோ அர்ஜுன், நான் அவளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். எப்படி அவளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி சொன்னியா? ஏன்னா நீ தப்பிக்கிறதுக்கு என் லைஃபை ஏலம் போட்டுக்கிட்டு வருவியா? என் லைஃப் தான் உனக்கு கிடைச்சா? இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதே இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையில பேசிய வார்த்தையை வச்சு லாக் பண்ணுவான். நீ போட்டுக்கு அவன் உனக்கு தான் சொல்லிக்கிட்டு வாக்கு பேக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்திருக்க. எவனை கேட்டுக்கிட்டு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? இதுக்கு பதில் சொல்லு. இதுல என்ன இருக்கு? எனக்கு நீங்க வேண்டாம். நான் உனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது இங்க கேள்வி இல்ல. யாரை கேட்டுக்கிட்டு அவகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு மட்டும் தான் கேட்டேன். யாரை கேட்டுட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தானா? இது என்ன கேள்வி? எனக்கு நீங்க வேண்டாம். சரி, அப்பனா உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கே, அவளை கல்யாணம் பண்றதா அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவள் சத்தியம் கேட்டுக்கிட்டே இருந்தா, அவளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அப்படி சொன்னனே தவிர மத்தபடி அது உங்க 2 பேர் விருப்பம். இந்த அர்ஜுன் லைஃப்ல எப்ப என்ன முடிவெடுக்கணும்னு அர்ஜுனுக்கு தெரியும். அனாவசியமா என் லைஃப்ல தலைப்பொடிய வேலையை வச்சுக்கிடாத. அவ உங்களுக்காண்டிதான் காத்துக்கிட்டே இருக்கா. எப்படியும் ஒரு நாள் உங்க மனசை மாத்தி உங்களை கல்யாணம் பண்ணிருப்பா. இப்பவ நான் போனதுக்கு பிறகு நீங்களே அவளை கல்யாணம் பண்ணியதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இது எனக்கு தப்புன்னு எல்லாம் தோணல. வழிவிடுங்க. அர்ஜுன், எனக்கு தான் கை வலிக்குதுன்னு சொல்லலாம். நான் தான் பேசிக்கிட்டு நிக்கலாம். அது பிறகு என்ன ஓட்ட உனக்கு? நல்ல கேட்டுக்கா, இனிமே என் லைஃப பத்தி நீ முடிவெடுக்க கூடாதுல. அதுக்காண்டிதான் இப்ப இதை சொல்ல. என் லைஃப்ல நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, கோவமோ காதலோ அது ஒரே ஒருத்தி கூட தான். அதுதான் இந்த அர்ஜுன். உன் கழுத்துல தாலி கட்டும் போது இதை நினைச்சுக்கிட்டு தான் தாலி கட்டினேன். புரியல.
சும்மா எல்லாரும் கண்ணை மறைக்கிறதுக்காக கட்டினேன்னு நினைச்சியா? இப்போதைக்கு கட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாம், அது பிறகு ஜெசிகா கூட ஒரு லைஃப வாழ ஆரம்பிச்சிடலாம், எல்லார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தாலி கட்டினேன்னு நினைச்சியா? அப்பவே நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்தேன். அப்போ அர்ஜுன், நீங்க சூழ்நிலை கைதியா மாறி என் கழுத்துல தாலி கட்டலையா? ஒத்துக்கிறேன், சூழ்நிலை கைதியா தான் மாறி உன் பக்கத்துல வந்து இருந்தேன். அது பிறகு தாலி கட்டினது முழுக்க முழுக்க என்னோட விருப்பத்துலதான். புரியல? சத்தியமா புரியல அர்ஜுன். கோவமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, என் லைஃப்ல ஒருத்திக்கு மட்டும்தான் இடம், அந்த ஒருத்தி நீதான். ஆனா என் மனசுல அர்ஜுன் நிலன். நிறுத்து. உன் மனசுல நீ எவனை வேணா வச்சுக்கான், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீ எவன மனசுல வச்சிருக்கா இத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறதே இல்ல. உன் மனசை பத்தி நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உன் மனசுல நீ எவனை வச்சுக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் நடிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் மத்தவியல்கிட்ட காட்டிய மாதிரி எனக்கிட்ட காட்டாத, அது உனக்கு நல்லதோ இல்ல. அர்ஜுன், விளையாடுறீங்களா? என்னால உங்க கூட என்னால ஒன்னா வாழ முடியாது. இப்போ உனக்கிட்ட என் கூட ஒன்னா வாழவான்னு கூப்பிட்டனா? இல்ல நான் கூப்பிட்டனான்னு கேட்டேன். என் வீட்டுக்குள்ள வா, என் கூட ஒன்னா வாழவா. உன் கழுத்துல தாலி கட்டிட்டேங்களா, இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டனா? இல்ல அண்ணா, நீங்க என் லைஃப்ல காதல்னாலும் கோவம்னாலும் எல்லாம் உன் கூட தான் சொன்னதான். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு உன் கூட வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உன் கூடால ஒன்னா வாழியதுக்கு விருப்பம் இல்ல. அதே நேரத்துல அர்ஜுன் லைஃப்ல ஒரே ஒரு பொண்ணு தான், அது நீதான். இவர் என்ன பேசியாருன்னு ஒண்ணுமே புரியல. ஒருக்கா அவர் லைஃப்ல எல்லாமே நான் தாங்கிறாரு, அடுத்த செகண்டே என் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லங்கிறாரு. அது பிறகு எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினாரு? அதனால தேவை இல்லாம அவளுக்கு சத்தியம் பண்ணி குடிக்கேன், இவளுக்கு சத்தியம் பண்ணி குடிக்கேன்னு சொல்லிட்டு எதுலயாவது இறங்குனேன்னு வச்சுக்கான், அது பிறகு என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆனா அர்ஜுன், என் மனசுல நீங்க இல்லவே இல்ல. இனிமையா இப்பதானே தியா சொன்னேன், உன் நடிப்பு திறமைய நான் எப்போ பார்த்து வியந்துட்டேன். என் மனசுல நீ இல்லதான், ஆனா நீ என் ஒய்ஃப். புரியல அர்ஜுன், இதுக்கு என்ன அர்த்தம்? புரியல? உன்ன கூட ஒன்னா வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ உன் மனசுல எவனை வேணாலும் வச்சுக்கான், எவன் கூட வாழ நினைச்சாலும் சரி, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. புரியுதா? என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுது அர்ஜுன்? இந்த நடிப்பை எல்லாம் நான் எப்போ பாத்துட்டேன் தியா. உன்னை அவன் கூட பழவாதா, இவன் கூட பழவாதா, இங்க போவாத அங்க போவாதா நான் சொல்லவே மாட்டேன். அது உன் லைஃப், உன் விருப்பம். நீ உன் அம்மா வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் உன் பிரச்சனை தான், உன் விருப்பம். நீ எப்படிப்பட்டவங்கிறத நான் இங்க பேசல, நான் எப்படிப்பட்டவங்கிறத உனக்கு புரிய வைக்க. இதுதான் அர்ஜுன். எனக்கு கோபம்னாலும் சரி, எல்லாமே ஒருத்தி கூட தான், அது உன் கூட மட்டும்தான். எனக்கு முன்னாடி இப்படி அழுதுகிட்டு நிக்கிறது, ஒரு மாதிரி வெட்டி சீன் போடியது, இதெல்லாம் பாக்கச்சுல எனக்கு கோபம் தான் வரும். நீ இந்த வீட்டுல எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த ரூம்ல கூட எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உனக்கு இருக்கு. ஏன் என் பெட்ல கூட உனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, ஏன்னா நீ என் ஒய்ஃப். எந்த அளவுக்கு நீ என் ஒய்ஃப்ங்கிறது உண்மையோ அந்த அளவுக்கு உன்னை பாக்கச்சுல எல்லாம் அப்படியே உன் உடம்புல 1 லிட்டர் பெட்ரோலை ஊத்தி உன்னை கொளுத்திடலாங்கிற அளவுக்கு கோபமும் வெறுப்பா இருக்கு. எனக்கு புதுசா இருக்கு அர்ஜுன், நீங்க பேசியதெல்லாம் புரியவே இல்ல. ஒய்ஃப்னு சொல்றீங்க, கோபம் சொல்றீங்க, என் மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு? உங்ககிட்ட நான் 4 வார்த்தை பேசிக்கிட்டது கூட கிடையாது. எம்மா தாயே, நான் தான் சொல்லல, உன் நடிப்பு திறமையை பார்த்து நான் என்னைக்கோ வியந்துட்டேன். இவர் என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு இளவம் பேசவும் தெரியாது. அன்னைக்கே வீட்டுக்கு எவனா ஒருத்தன் வந்தானே, இத பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் வான் பண்ணிருந்தேன். வாய் இருக்காம உன் இஷ்டத்துக்கு கொட்டடிச்ச. நீ கொட்டடிச்சதுனால என்னமா பாரு என்ன அனுபவிக்க போற அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்ப ஜெசிகா விஷயத்துலயும். இங்க வாய் மூடிக்கிட்டு இருக்க முடிச்சதுன்னா இரு, இல்லன்னா பெட்டி கட்டிட்டு இப்பவே கிளம்புற வேலையை பாரு. ஆனா அர்ஜுன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. தேவையில்லாம அவளுக்கு வாக்கு குடிக்கேன், இவளுக்கு வாக்கு குடிக்கேன்னு எதுனா பேசுன, இந்த அர்ஜுனோட இன்னொரு முகத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்கா. அப்புறம் இந்த ரூம் 4 செவத்துக்குள்ள அடங்கி இருக்கு. 4 செவத்துக்குள்ள நடக்கேதான் வெளியே கொண்டு போனான்னு நினைச்சேன், அதுவும் வேற மாதிரி இருக்கும். இங்க என்ன நடக்குதோ அது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், ஞாபகத்துல இருக்கட்டும். இவன் ரொம்ப நேரமா இருக்க இடமே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான், அதுவும் ஒரே இடத்துல இருந்துட்டு தன்னை மறந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன் என்னத்தை யோசிச்சா நமக்கு என்ன? மச்சானுக்கு இன்னைக்கு முத ராத்திரி, ரொம்ப சந்தோஷத்துல இருப்பா போலயே, ஒரு போன் கூட பண்ணல. என்னெல்லாம் நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஏதாவது உனக்கு புரியுதா? என் மேல அர்ஜுனுக்கு எதுக்கு இவ்வளவு வெறுப்பு?
எனக்கு அவருக்குன்னா எந்த சம்பந்தமும் இல்லையே. இவ்வளவு நாளா பெரிய வேலை கப்பல் பண்ணி சூழ்நிலை கைதியாதான் தாலி கட்டியிருப்பாரு போலன்னு தோணுச்சு. இன்னொரு மனசு இதுக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு இருக்குன்னு தோணுச்சு. அதே மாதிரி அர்ஜுன் தானா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்ணன அவரு? என் மேல வெறுப்புங்கிறாரு, ஆனா அதே அளவு ஒய்ஃபுங்கிறத உண்மைங்கிறாரு. அம்மம்மா வீட்டுக்கு வந்து அவர் தான் என்னை எங்க கூட்டிகிட்ட வந்தாரு. அவர் தங்கச்சிக்காண்டி தானே வந்திருக்கேன், அதனால அமைதியா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல நிலன். கார்த்திக் பேசாம மச்சானுக்கு போன் பண்ணிடலாம். இவன் தன்னை மறந்து என்னத்தை தான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? நிலன் என்னை எதுக்கடா இங்க அனுப்புறன்னு உனக்கிட்டே கேள்வி கேட்கணும் போலதான் இருக்கு. ஆனா உன் ஆசைதான் என் ஆசை. இப்ப இங்கேட்டு இறங்கி போயிடலாம் போல இருக்கு. ஆனா சாரா கல்யாணம் முடியறதுக்கு முந்தி இங்கேருந்து கிளம்ப மாட்டேன்னு உனக்கு வாக்கு வர கொடுத்துருக்கேன். அட்டன் பண்ணி தொலையாண்டா. ஹலோ மச்சான், சொல்லு. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காண்டி போன் பண்ணேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதான்டா முக்கியமான மேட்ரு. ஆமா மச்சான், ரெடி ஆயிட்ட போல. எதுக்கு? டேய், இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாளு? இன்னைக்கு என்ன நாள்? டேய் பாத்தியா, எனக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லாம ஆரம்பிச்சிட்ட போல. எருமா என்ன உளறிய? நீ ஆரம்பிச்சிட்ட தானே? ஆமாண்டா ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்னவா அதுக்கு? மச்சான், இந்த எருமை இம்பட நேரமா என்னத்தையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப அர்ஜுன் அண்ணனுக்கு போன் பண்ணி பேசுத. இன்னைக்கு என்ன நாள்? டேய் எனக்கிட்ட சொல்லாம வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட கண்டியா? உனக்கிட்ட சொல்லி எனக்கு எதுனா கிடைக்க போகுதா? இல்ல மச்சான், ஸ்கூல் படிக்கச்சுல இருந்தே நீ டிஸ்கஸ் பண்ணலனாலும் இத பத்தி நான் உனக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கேனே. எதை பத்தி பேசிட்டு இருக்குது? எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண? அதான்டா. டேய் கொண்ட நேரத்துல கால் பண்ணி இப்படி தொல்லை பண்ணிய வேலையை வச்சுக்கிட்டாத. ஆமா மச்சான், இனிமே நாங்க எல்லாம் தொல்லையாதானே உனக்கு தெரியும். சரி மச்சான், அப்புறம் என்ன அப்புறம்? மச்சான், இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். எது? மச்சான், ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் தான். தூ, போடி, நாங்க தொடச்சு போட்டுக்கிட்டு எங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்போம்லாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன கார்த்திக் சொன்ன? மச்சான், இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். செம்மையா கேட்கல மச்சான், என்ன சொன்ன? டே நாரக்குரங்கு, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு தானே உன் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆமா. அப்பனா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானடா? அப்படின்னா என்ன மச்சான்? ஃபர்ஸ்ட் நைட்னா முத ராத்திரி, முதனா ஃபர்ஸ்ட் ராத்திரினா நைட்டு. ஆமா கண்டியா, எனக்கே மறந்து போச்சுடா இது. நல்ல வேலை நண்பா, நீ போன் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்திருக்க கண்டியா. ஏண்டா இதெல்லாமா மறப்பாவ? பைத்தியக்காரன். இந்த பொழப்புக்கு எதனா ஆழமான குளத்துல குதிக்கலாம்ல. இல்லடா வேற ஒரு ஞாபகத்துல இத மறந்துட்டேன். நீ மட்டும் இப்ப போனை பண்ணி ஞாபகப்படுத்த இல்லனா இந்த நைட்டை நான் வேஸ்ட் பண்ணிருப்பேன் மச்சான். டேய் இங்க இரு, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஒரு ஃப்ரெண்டா இத நினைக்கச்சுல எனக்கு கடுப்பா தான் வருது. ஆனா இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்ட் தானே, சரி போனா போட்டுன்னு விஷ் பண்ணாமலாம் இருக்க முடியல. நீ விஷ் பண்ண மச்சான், சொன்னா எனக்கு வேலை இருக்கலாம். ஆமா கட்டியா, நான் எதுக்கு போன் பண்ணேங்கிறதே மறந்துட்டேன். ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் தான். தேங்க்யூடா மச்சான். இனிமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போனை வைக்கிறியா? ஓகேடா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவ எதுக்கு இப்ப நம்மளே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஓய் என்ன லுக்கு? பரவாயில்ல, மனசுல நினைக்கிறத சொல்லு. ரொம்ப அலையிற போல. ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கும் போதே கிஸ் பத்தி எல்லாம் பேசிருக்கேன் எல்லாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. இந்த நண்பனோட விஷயம் மஸ்ட். அவ இருக்க நிலைமைக்கு வெக்கமே இல்லையா உனக்குலாம்? எதுனா ட்ரை பண்ணி உன் ஃப்ரெண்ட் மண்டை உடையாம இருந்தா சரிதான். பாத்து, நாளைக்கு மண்டையிலே கெட்டு போட்டுக்கிட்டு வந்தாலும் வர போறாரு. அதெல்லாம் அவன் பாத்துப்பான், நீ உன் வேலையை மட்டும் பாரு. இதெல்லாமா மறப்பான். புடிச்சு போய் இவனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நல்ல வேலை நான் நல்ல ஃப்ரெண்டா இருக்க போய் போன் பண்ணி ஞாபகப்படுத்தினேன். யாரு நீயா? ஆமா, பொறவு நாளே கேட்பாங்களா எனக்கு ஏன் ஞாபகப்படுத்தல அப்படின்னு. பொறவு இது வேற பெரிய பிரச்சனையில வந்து நிக்க போகுது. ஆமா அவன் அவனுக்கு தான் தாலி கட்டின பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. இதுல புது பிரச்சனை வேற வரப்போகுதா? அவன் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கு தெரியும், அவன் பாத்துப்பான். ஹலோ, நான் அர்ஜுன் அண்ணனோட சொல்லல. அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கூட இருக்க வேலைக்கு எப்ப என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஆனா சிலதுங்க எல்லாம் இங்க சுத்திக்கிட்டு தெரியுது. கூட இருக்க வேலைக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இவ யாரு சொல்றா? ஓ, ஒன்னே சொல்றியா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றியா? ஹலோ, எனக்கு நீயே ஒரு பிரச்சனை தான். வெக்கம் கட்டவன் மூஞ்ச பாரு. இப்ப என்னமோ மனசுல நினைச்சலாம், அத ஓப்பனாவே சொல்லு. இல்ல, நான் ஒண்ணுமே நினைக்கல. இல்ல பரவாயில்ல, ஓப்பனா சொல்லு. ஏன்னா எப்படியும் என்னமோ ஒரு மாசத்துல பிரியதான் போறோம். இந்த ஒரு மாசத்துல நீ பேசினதை என் மனசு மாற போறது இல்ல. சேம் டு யூ. ஆமா, தெரியாம தான் கேக்கேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிட்டேன். நீயும் உன் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிருக்கணுமே. எங்களுக்கு வேற வேலை இல்ல. அவளே என்ன மனநிலையில அங்க போயிருக்கா, நீ உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஏத்தி விட்டுட்டு இருக்க. எல்லாரும் துக்கமா தான் இருப்பாவ, அதுக்கு சொல்லிக்கிட்டு நடக்க வேண்டியது நடக்காம இருக்கணுமா? எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ வாட்ஸ்அப்ல ஒரு சின்னதா மெசேஜ் பண்ணிருப்ப, விஷ் பண்ணிருப்ப. நானா நீயா? நீ எனக்கு மேலதான். பேசிட்டேன். இது உனக்கிட்ட ஹாய்னு பேசினாலே விளங்காது.
கிடையாது. இதுல இவ்ளோ பேசியிருக்கேன், விளங்குன மாதிரி தான். அப்படியே உனக்கிட்ட பேசுனது எனக்கு மட்டும் அந்த நாள் விளங்கிற போகுது பாத்தியா? என்ன என்ன இவர் சும்மா தானே இருந்தாரு. இந்த கார்த்திக் அண்ணன் போன் பண்ண உடனே வேற மாதிரி எந்திரிச்சு வராரு. ஒருவேளை ஜெசிகா சொன்ன மாதிரி நடந்துட்டா? இவர் வேற தாலி கட்டி இருக்க ஒய்ஃப் தாங்கிறாரு. ஒருவேளை ஒய்ஃப்ங்கிற உரிமையை கையில எடுத்துட்டா? தியா எந்திரிச்சு வெளியே போயிருவோமா? தியா வாழ்க்கையில இப்படி பயந்தது கிடையாது. எப்படி இந்த ரூம்ல நான் இருக்க போறேன்? இவர் பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வருண் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்க முடியாத புதிர் தான். இங்க எனக்கு சேஃபா இல்லையான்னு கூட தெரியலையே. இவளுக்கு என்ன உறக்கம் வர இல்லையா? என்ன நிலன் இது? என்னை பார்க்கறதுக்கு யாருக்குமே பாவமா இல்ல போல. உனக்கு ஒய்ஃபா இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி அண்ணி கூட ஒரே ரூம்ல இப்படி மாட்டிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. எப்போ நேரம் விடியும், எப்போ இந்த ரூம்ல இருந்து வெளியே போலாங்கிற மாதிரியே இருக்கு. உறக்கம் வரச்சுல வேணா வந்து உறங்கட்டு. இனிமே தாலாட்டு பாடியெல்லாம் உறங்க வைக்க முடியாது. நிலன், இப்ப மட்டும் நான் உன் கல்லறைக்கு வந்தேன்னா நிம்மதியா படுத்து தூங்குவேன். இந்த வீட்டுல எல்லாமே இருக்கு. பெரிய வீடு, எல்லா வசதியுமே இந்த வீட்டுல இருக்கு. ஆனா இது எல்லாமே எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே பிடிக்கலடா. எந்திரிச்சு நேரம் அங்க வந்து உன் மடியில படுத்து தூங்கலாம் போல இருக்கு. எந்த பொண்ணுக்கும் இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இந்த பெட்ரூம்ல இப்படி படுக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. எந்திரிச்சு வந்துடலாம் போல இருக்கு நிலன். என்னதான் அமைதியா இருக்கான்னு நினைச்சாலும் இவ இப்படி எல்லாம் சீன் போடச்சுலதான் அப்படியே கடுப்பாகுது. அப்படியே பத்திக்கிட்டு வருது. இவள என்ன கீழே படுனா சொன்னேன். பெட்ல எவ்வளவு இடம் இருக்கு. என்னமோ இடம் இல்லாத மாதிரி வரும் தரையில படுத்திருக்கான். ஏன் இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்? இந்த மாதிரி எல்லாம் நடிக்கச்சுலதான் அப்படியே மனுஷனுக்கு கடுப்பாகுது. ஆனா ஒண்ணுதியா, உன் நடிப்பு திறமையை பார்த்து யார் வேணும்னாலும் ஏமாறலாம். ஆனா என்கிட்ட நீ என்னதான் நடிச்சாலும் வேஸ்ட். ஏன்னா உன் நடிப்பு இந்த அர்ஜுன் கிட்ட செல்லாது. உன் நடிப்பு திறமையை பார்த்து நான் என்னைக்கோ வியந்துட்டேன். என்னமோ என்ன வேணாலும் சீன் கிரியேட் பண்ணு. எல்லாத்தையும் பாக்கிறதுக்கு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். உறங்கவே மாட்டாளா? அப்படி அந்த ஃபேன்ல என்னதான் தெரியுது? இவ்வளவு மாதிரி எல்லாம் நம்மளால உறங்காம இருக்க முடியாது. அவன் நடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். அவன் நினைச்சா அவன் நடிச்சுக்கிட்டு வர தரையில போய் படுப்பா. நான் அவளை கொஞ்சம் தூக்கி மேல படுக்க வைப்பேன்னு நினைச்சா. யாருக்கு நட்டம்? வேணா மேல வந்து படுக்கட்டும். மேல என்ன இடமா இல்ல? சாரா, குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். நைட் நல்லா தூங்குனீங்களா? நானா சாரா? ஆமா, நீ என்னதான் அந்த வீடோட பெரிய வீடா இருந்தாலும் புது இடத்துல ஜனனெல்லாம் உறக்க வராதுலாம். பழவதுக்கே எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். அதான் கேட்டேன் உறக்க வந்ததா அப்படின்னு. எனக்கு உன் நிலநண்ணன் இறந்து போனதுல இருந்து அப்படியே படுத்த உடனே உறக்க வந்துடும் சாரா. அண்ணி, நீங்க போய் உட்காருங்க. இந்த வீட்டுல எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? அதான் கொஞ்சம் லேட்டா காஃபி போடலாம்னு நினைச்சேன். கிளம்பி குளிச்சிட்டியலா? ஆமா. சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க. நான் இப்ப காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல தோசை ஊத்தி தந்துடுறேன். இல்ல சாரா, நானே பண்றேன். நீங்க பண்றீங்களா? அண்ணி, அஞ்சுக்காக்கு கல்யாணம் ஆன நாளையில இருந்து இந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கறது நான் மட்டும் தான். நீங்க போய் இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். சாரா, வீட்டுல நானும் அம்மாவும் சேர்ந்து வேலை பார்க்கறதுதான். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வேலை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன், நீ போய் உட்காரு. ஐயோ அண்ணி, எனக்கு உடம்புக்கு முடியாம போனாலும் நான் தான் சமைப்பேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேல, நானே சமைச்சுக்கிறேன். டெய்லி இந்த வீட்டுல நீ தானே சமைப்ப, இன்னைக்கு நான் சமைக்கேன். இல்ல நீ, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. சிலருக்கு தக்காளி சட்னி பிடிக்கும், சிலருக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும். அண்ணனுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கவே பிடிக்காது, சாம்பார் தான் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும்ல. நானே முடிக்கிறேன், நீங்க போங்க. நீ போய் இன்னைக்கு உட்காரு. நாளையில இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம். இன்னைக்கு நான் மட்டும் பண்றேன். இல்ல நீ வந்தோடனே எதுக்கு நீங்க இப்படி இழுத்து போட்டு வேலை பார்க்கணும்? நான் பிடிச்சுதான் பண்றேன். நீ காய் கட் பண்ணணும்னா கட் பண்ணு. சரி அண்ணி. என்ன சம்மந்தியம்மா, காலமே வந்திருக்குதியா? காலமே மனசு ஒரு மாதிரி இருந்தா அதான் நேரம் இங்கே வந்துட்டேன். ஏன், என்னாச்சு? எல்லாம் என்னமோ 30 நாள் கிட்ட தான் இருக்கு. 6 மாசம் நாங்க ஒன்னா இருந்ததுக்கு பிறகு எங்க மனசு மாறலைனா அது பிறகு எங்களை வற்புறுத்தப்படாது, எங்க விருப்பத்துக்கு விட்டுறானு சொல்லிருக்காவ. நம்மள மனசு மாறன்னு சொல்லிக்கிட்டு தான் தனியா 2 பேரையும் ஒரே வீட்டுல இருக்க வச்சான். அப்படி இருந்ததுக்கு பிறகு அவைய மனசு மாறல கண்டியலாம். நான் கூட கார்த்திக் மாப்பிள்ளை கிட்ட பேசினே. 1 மாசம் தானே இருக்கு, கொஞ்சமாவது ஃப்ரீயா பேச ஆரம்பிங்க. 1 மாசத்துல உங்க மனசு என்ன மாறவா போகுது? சரி மாமான்னு தலையாட்டிக்கிட்டு போனாரு.
இவன் எப்படி கல்லு மாதிரி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அவன் அப்பா போனதுல இருந்து நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அந்த தைரியத்துலதான் இந்த கல்யாணத்துக்கே முடிவெடுத்தேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து பவிய கல்யாணம் பண்ணான். ஆனா ஒன்னா வாழணும்னு ஆசைப்படவே இல்ல. இனிமே அவன் மனசு மாறன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. 5 மாசமா ஒரே வீட்டுல ஒன்னா இருந்திருக்காவ. வேற எந்த ஒரு பையனா இருந்தாலும் வேற எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரே வீட்டுல ஒத்தையில இருக்கான். 4 வார்த்தை பேசி சிரிச்சு இருப்போனாவது தோணும். ஆனா பவிக்கு அப்படி தோணல, கார்த்திக்கு அப்படி தோணல. 2 பேரும் பிரிஞ்சு போனோங்கிறதுலே குறியா இருக்காவ. ஒரே ஒரு தடவை ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட மாட்டாவலாம். ஒரே ஒரு தடவை ஒன்னா வாழணும்னு நினைச்சு பார்த்தா மட்டுமே போதும். 2 பேரும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துருவாவ. ஆனா மனசுல கூட அப்படி ஒரு நினைப்பு வரலையே. நானும் பவிக்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். மாப்பிள்ளை இங்க வரச்சுல எல்லாம் எனக்கிட்டையும் இவர்கிட்டையும் நல்லாதான் பேசியாரு. அனமிய கூட அனமி எனக்கு இன்னொரு குழந்தை மாதிரின்னு பேசியாரு. ஆனா அந்த பாச அக்கறை எல்லாம் பவிக்கிட்ட மட்டும் வர மாட்டேங்குது. லோனுக்கு கொஞ்சம் ரூபா வைக்கணும், அதுக்கு கூட கேட்டிருக்காரு. ஏன் மாமா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் தந்திருப்பேன் சொல்லிருக்காரு. எல்லா விஷயத்திலும் சரியா இருக்காரு. ஆனா பவி விஷயத்துல மட்டும் பவியும் அப்படிதான். எனக்கிட்ட எல்லாம் அத்தை அத்தைன்னு உரிமையா தான் பேசா. ஆனா அவனுக்கிட்ட தான் எனக்கு நம்பிக்கையே போயிட்டு சம்பந்தியம்மா. இனிமே நம்ம கண்ணு முன்னமே 2 பேரும் பிரிஞ்சு போவாவ. உங்களுக்கு கார்த்திக் மேல எந்த விருப்பம் இல்ல, எனக்கு பவிக்கு மேல எந்த விருப்பம் இல்ல. சரி இந்த பிள்ளை ஏன் இப்படி செய்துவா? அத்தை அது 2 பேரும் ஒண்ணு சேருவாவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா இவதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அத்தா எங்க அக்கா உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா. அவ சொல்ல பத்தியலாம் அம்மா நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவ 2 பேரும் பிரிஞ்சு போனேன்னு நினைப்பனா? இனிமே ஒண்ணும் நடக்க போறதில்ல. கடவுள் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு எது நடந்தாலும் அவன் விருப்பம் இருக்க வேண்டியதான். யாரும் இவ்வளவு விடிஞ்சிட்டான்? இவ்வளவு நேரம் படுத்து உறங்கினா? ஆமா இவ ராத்திரி முழுக்க கண்ணை முடிச்சு ஃபேனை பாத்துக்கிட்டு படுத்திருந்தா. இவ எப்ப எந்திரிச்சான்னு தெரியலையே. என்ன ஜெசிகா காலமே வந்திருக்கா? இவ என்ன கிச்சன்ல நிக்கா? அவளோ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வேலாம். எனக்கு அப்பயே தெரியும். இந்தா ஒண்ணு சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க எல்லாம். ஆண்டி ஆமா நீ என்னத்துக்கு காலமே வந்திருக்க? ராத்திரி முழுக்க எனக்கு உறக்கமே வரையல. ஏன் அவ 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்காவ. எப்படி ஆண்டி உறக்க வரும்? ஓ ஓ அப்பனா உனக்கு உறக்க வராததுக்கான காரணம் இதுதானா? எப்படிப்பட்ட புத்தி உன்னோடது? இந்த வரேன். எனக்கு மட்டும் உறக்க வந்தது நான் நினைக்கிறேன். எப்படி ராத்திரி இந்த ரூம்க்கு பக்கத்துல ஒரு 10-15 தடவை வந்திருப்பேன். ஆண்டி அவிய 2 பேரை மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவிய லைஃப வாழ ஆரம்பிச்சிட்டாவான்னு வச்சுக்கிடுங்க. அது பிறகு என்ன அர்ஜுன் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ கவலைப்படாதா, அவன் அப்படிப்பட்டவன் எல்லாம் இல்ல. அவர் அப்படிப்பட்டவர் இல்லதான். ஆனா தியாவ தானே அவரோட ஒய்ஃபா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கச்சுல அவிய ஒண்ணு வாழ ஆரம்பிச்சிட்டாவல்னா அது பிறகு அர்ஜுன் பொண்டாட்டி என்னாலே வர முடியாது. இங்கே இந்த வீட்டுக்கு மர்மவான அது நீதான். அதெல்லாம் ஒண்ணு நடந்திருக்காது. ராத்திரி முழுக்க உறக்கமா வரையல. சரி அதே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேதுக்கு இங்க வந்தாலாவது நிஜமாலுமே எதுனா நடந்தா இல்லையான்னு தெரியலாம். அவைய மூஞ்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். தியா என்னடானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கிச்சன்ல போய் நிக்கா. அர்ஜுன் என்ன நினைக்காருன்னு சும்மாவே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டி அர்ஜுன் வராரு. அப்பா ராத்திரி ஃபுல்லா வேலை பார்த்து உறங்காததுனால என்ன டயர்டா இருக்கு. பேசாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டுற வேண்டியதான் போலயே. கரெக்ட், லீவ போட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அர்ஜுன் என்ன ஜெசிகா காலையில இந்த பக்கம்? இல்ல நைட் என்ன வேலை பாத்தியா? நைட் என்ன வேலை பாக்கிறதுக்கு தியா வேற வந்திருக்கா. என்ன நைட் நீங்க தூங்கவே இல்லையா? இல்ல ஜெசிகா வேலை இருந்தாதான் தூங்கவே இல்ல. என்ன வேலை? என்ன வேலைன்னு உனக்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆமா இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிடல் போகலையா? இல்ல நேத்துக்கு பார்த்த வேலையை என்னமோ கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டலான்னு பாக்கேன். ஆமா நீ என்ன இந்த பக்கம் காலமே? இல்ல நான் சும்மா பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ சரி சரி, எனக்கு செம பசி. சாரா வேற சமைச்சாலா இல்லையான்னு தெரியலையே. நீ சாப்பிட்டியா? இல்ல எனக்கு இப்பே வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அப்ப சரி 2 பேரும் அப்படியே முட்டிக்கிட்டு செத்துருங்க. என்ன இது கன்றாவியா இருக்கு? அவ அர்ஜுன் கிட்ட இருந்து என்ன என் மனசை எப்படி காப்பாத்திக்க தெரியும்னு சொன்னா இவன் நம்மள கடுப்பேத்ததுக்கு பேசிக்கிட்டு போறானோ என்னமோ. ஒருவேளை அவிய வாழ ஆரம்பிச்சுட்டாவன்னா அது பிறகு என் நிலைமை உன் நிலைமையா என் நிலைமை அதை விட கேவலமா போயிடான். நீ வா முத கீழே போவான். இவன் இதே மாதிரி நடிச்சானா அவ மூஞ்ச வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் சரிதான். அண்ணே வாண்ணே உட்காரு. என்னண்ணே நீ எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு போல. ஆமாமா நல்லா தூங்கிட்டேன். சரி நான் லேட் ஆயிட்டு நீ சாப்பிடாம எதனா இருக்குதியா? இல்லண்ணே நான் சாப்பிட்டுட்டேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டாவ. இனிமே நீ மட்டும் தான் பாக்கி. தியா சாப்பிட்டாலாம். அண்ணி மட்டும் என்னமோ சாப்பிடல. பசிக்கலன்னு சொன்னாவ. பசிக்கலன்னு சொன்னாலாம்? ஆமாண்ணே. சரி அவளை கூப்பிடு. இரு நான் உனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு போறேன். அதெல்லாம் அவ எடுத்து வைப்பா, நீ கிளம்பு. ஓ அப்படி. அதுக்கப்புறம் அண்ணே எனக்கு சமையல் எல்லாம் நான் பண்ணவே இல்ல. எல்லாம் அண்ணி தான் பண்ணாவ. நான் சும்மா காய் மட்டும் தான் கட் பண்ணி கொடுத்தேன். ஆண்டி சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு அவன் அர்ஜுன் பொண்டாட்டியா? இங்க நானும் உன்னே மாதிரி தானே நின்னுகிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டி எனக்கு அப்படியே பச்சிக்கிட்டு வருது. இந்த அர்ஜுன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டே பார்த்தா கன்ஃபார்ம் இவன் அவ பொண்டாட்டிங்கிற உரிமையை எடுத்துட்டான் போல இருக்கு. அர்ஜுன் இப்படி எல்லாம் நடிக்க ஆளே கிடையாது. உண்மையா நடந்திருக்க போலதான் தோணுது.
போச்சு போச்சு, நான் அந்த தியாவை நம்பி இங்க விட்டுருக்க கூடாது. கொஞ்சம் பொறு. என்ன அர்ஜுன் கூப்பிட்டீங்களா? சாப்பிட்டியா? இல்ல எனக்கு பசிக்கல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நைட்டும் சாப்பிடல. நான் சாராவை வர சொல்லேன், அவ உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைப்பாலாம். நீ எங்க போற? நீ எடுத்து வை. ஆண்டி, இது ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காவ பாத்தியலா? ஆமா, கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். இத நான் கவனிக்காம விட்டுட்டேன். இதெல்லாம் வச்சுதான் சொல்லேன், அவிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சுட்டாவ. ஆண்டி, இவ ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் நடந்துக்கிட்டியாவ. ஏ மெண்டலே, நீ என்ன அப்நார்மலா? கவின், கவின் என்ன பேசிய? அம்மா பரவாயில்ல, ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் நடந்துக்கிடுவாவ. இவ என்னடா பைத்திய மாதிரி அவிய புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிடியாவா அப்படிங்கிறான். கவின், எனக்கிட்ட இந்த நக்கல் நயாண்டி எல்லாம் வச்சுக்கிடாத. கிரேன், என் அண்ணன் இதை சொன்னாலே நான் பயப்பட மாட்டேன். ஆமா, காலமே வீட்டுக்கு வந்திருக்க, உன் ஹாஸ்டல்ல எல்லாம் திட்ட மாட்டாங்களா? நேத்துக்கு ராத்திரி வரைக்கும் இங்க இருந்த, ராத்திரி தான் ஹாஸ்டலுக்கு போனேன், காலமே இங்க வந்துட்டேன். என்னமா அந்த ஹாஸ்டல்ல நீ விட்டு வச்சிருக்காவளா? 28 பேப்பர் அரியரு ஒன்னே இந்த வீட்ல விட்டு வச்சிருக்காவ. அப்பனா என்னையும் ஹாஸ்டல்ல விட்டு வச்சிருப்பாவ. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆண்டி, அம்மாடி என்ன கன்ஃபார்ம் ஆண்டி, ஒரே கலர் ட்ரெஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டேன். அம்மா என்ன கன்ஃபார்ம் ஆயிட்டு? எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல. என்ன கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொல்லுங்க. கவின், என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? என்ன அதான் எனக்கு தெரியல. இந்த ஜெசிகாக்கு தான் என்னமோ கன்ஃபார்ம் ஆச்சாம். அதான் என்ன கன்ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்க வாயே திறக்க மாட்டேங்க. ஓ அவளுக்கா? அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நீ என்ன பாத்துக்கிட்டே நிக்க? எடுத்துட்டு வான்னு சொல்லலாம். இல்ல அர்ஜுன், எனக்கு பசிக்கல, நான் தான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன்ல. நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்பேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எதனா தேவைப்பட்டுனா உன் அப்பா நான் வந்து எடுத்து வைப்பான். கண்டியலா கண்டியலா குசு குசுன்னு என்னமோ பேசிக்கிடியாவ. புருஷன் பொண்டாட்டினா குசு குசுன்னு தான் பேசிக்கிடுவாவ. அவ என்னமோ காதல சொல்றான். அவ அதுக்கு ஒரு மாதிரி அவனை பாக்க பாத்தியலாம். நம்ம கண்ணுக்கு அப்படி எல்லாம் தெரியல. ஆண்டி, நான் கன்ஃபார்மா சொல்லேன். ஏ என்ன கன்ஃபார்மா சொல்ல? என்ன கன்ஃபார்ம் பண்ணான்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். டேய், நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு இரு. கவின, நீ சும்மா இரு, அவளே டென்ஷன்ல நிக்காயலாம். என்ன கன்ஃபார்ம் ஆச்சுன்னு டென்ஷன் ஆவியான்னு தெரிஞ்சா நானே கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இல்ல ஆண்டி, உங்க பையனை சும்மா இருக்க சொல்லுங்க. அது பரவு செவ்வாய் மூட்டு நில்லுடா. உட்காரு. எங்க எனக்கு சத்தியமா பசிக்கல. உங்களுக்கு எதனா தேவைன்னா கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்து தரேன். இல்லனா நீங்க சாப்பிட்டது வரைக்கும் நான் இங்கே நிக்கேன். ஆனா அர்ஜுன், எனக்கு பசிக்கே இல்ல. உட்காருன்னு சொன்னேன். அடுத்த வீலுக்கு முன்னாடி திட்ட வேண்டான்னு பாக்கேன். ஒன்னில் உட்காந்து எனக்கு உடல சாப்பிடு, அப்படி இல்லைன்னா எனக்கு ஊட்டி விடு. ஆண்டி, இவ இழுக்கு இழுப்புல இப்பே போய் சேர்ந்துருவா போல. கண்டியலா நான் சொன்னேன்ல, அர்ஜுன் வேற டயர்டா வெளியே வந்தாரு. ஐயே, அது பிறகு சேம் ட்ரெஸ் வேற போட்டிருக்காவ. இப்ப ஒன்னா இருந்து சாப்பிட்ட அளவுக்கு வந்துட்டாவ. நீங்க வாங்க, என்னையாதுன்னு பாத்துருவோம். இவ ரெண்டு பேரும் சேர விடவே கூடாது. அடி பாவி இடி விழுந்தவளை, எப்படியாவது ஒண்ணு சேர்த்து யார் விட்ட கிளியர் பண்ணலாம் நான் பாக்கேன். இவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சு விடுறதுக்கா பாக்காளுங்க. கவினு, வார விட்டு கிளியர் ஆகணும்னா இவ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். அண்ணன் இதெல்லாம் பண்ணி ஆளே கிடையாது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கடுப்பேத்ததுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க பாப்போம். என்னங்கடா இது, மொத்த குடும்பமும் நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்குது. ஒன்னும் சாப்பிட இல்லன்னா எனக்கு அள்ளி தரலாம்ல. ரைட்டு. அர்ஜுன், என்ன? இல்ல அவையெல்லாம் நம்மள சந்தேகமா என்னமோ பாத்துக்கிட்டு நிக்க மாதிரி இருக்கு. சரி, உங்களுக்கு நான் சாப்பிட்டா தானே செய்யணும். நான் கிச்சன்ல போய் சாப்பிடுறேன், நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க. தியா, எந்திரிக்க ட்ரை பண்ணாய். அர்ஜுன், துப்பட்டால பின் வச்சிருக்க போல. துப்பட்டா என் கால்ல தான் மாட்டிருக்க. எந்திரிக்க ட்ரை கூட பண்ணாத. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டியா? உட்காந்து சாப்பிடு. என்ன தியா, ஒழுங்கா சாப்பிட்டா தானே நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும். நீ அப்படியே குழஞ்சிட்டு தான் இருப்ப. நானே உனக்கு ஊட்டுறேன். என்னது, ஊட்ட போறாரா? ஆகா, வாழைப்பழமே தேவையில்ல போல இருக்கேன். ஆக்காட்டு பொண்டாட்டி. பொண்டாட்டி பொண்டாட்டி, அப்ப நான் யாரு? அர்ஜுன், துப்பட்டா. கவின அண்ணே, இப்ப போட்டோ எடு. இதோ இப்ப எடுக்கிறேன் அண்ணே. சீ. டே எடுத்தியா? சூப்பரா எடுத்தேன் அண்ணே. ஆமா ஜெசிகா, உனக்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ எப்ப சோறு போட போற? உனக்கு சோறு தானே வேணும், ஹோட்டலுக்கு வா, வாங்கி தரேன். ஐயா, யாருக்கு அப்படி சோறு வேணும்? அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இனிமே உனக்கு தான் கல்யாணம். அதான் கேட்கேன், எப்ப சோறு போட போற அப்படின்னு. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு நிக்கேன். நீ 28 பேப்பரையும் கிளியர் பண்ணதுக்கு பிறகு. ஐயா, அப்பனா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. கவின, ஆமா, நான் உள்ளதான் சொல்றேன். தியா, நேத்துக்கு ஃபுல்லா பிஸியா இருந்தமா. நீ ஏன் தூங்கல? நானும் தூங்கல. நம்ம தூங்காததை இவர் அப்ப நோட் பண்ணிருக்காரா? என்னம்மா, ரெண்டு பேரும் தூங்கல தானே? ம், நான் கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டலாம், நீ ஏன் பொட்டிக்கு போக வேண்டாம்னு சொல்லலான்னு பார்த்தேன். அதான் ராத்திரி ஃபுல்லா உறங்கல எல்லாம். இவர் எந்த அர்த்தத்துல பேசியாரு? வானம் போகுது. நேத்து ராத்திரி தான் அந்த கிளி கழிச்சாரு. இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிட்டாரு. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, நீ பொட்டிக்கு போ, நானும் ஹாஸ்பிட்டல் போறேன். ஆனா சீக்கிரமா வந்துடலாம். ஆமான்னு மண்டையை ஆட்டுறேன். அவ வேற முறைக்கிறாளே. செல்லம், நீ சாப்பிடு, நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்ல.